நீங்க உங்க வீட்ல எங்க இருந்தாலுமே உங்களோட ஸ்விட்ச் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்றேன். இது வந்து ஒரு டச் ஸ்விட்ச் மாடியூல். ஸோ இந்த மாடியூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்விட்சஸ் நீங்க ஆக்சஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு பாட்டம்ல பாத்தீங்கன்னா கனெக்டர் இருக்கு. ஸோ இந்த கனெக்டர்ல நீங்க உங்க வீட்ல இருக்க அப்ளையன்சஸ்ல என்னென்ன ஒயர்ஸ் வேணுமோ அதை நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். என்கிட்ட ஒரு 2 ஸ்விட்ச் பேனல் இருக்கு. ஸோ இந்த பேனல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இப்ப இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆல்ரெடி எனக்கு 2 ஸ்விட்சஸ் இருந்துச்சு. நார்மல் ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல நம்ம 2 ஸ்விட்சஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த டிவைஸை நீங்க இன்ஸ்டால் பண்றது மூலமா உங்களால ஒரு 4 ஸ்விட்ச் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து மேஜரான ஒரு அட்வான்டேஜ். இதை எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட லோகோ வந்து உங்களுக்கு டாப்ல இருக்க மாதிரி ஜஸ்ட் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு டாப்ல ஒரு பிரஸ் அண்ட் பாட்டம்ல ஒரு பிரஸ், அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாவே இன்ஸ்டால் ஆயிடும். இதை நீங்களே பண்ணலாம். இந்த டச் ஸ்விட்ச் பேனல்ல நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டெமோவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி 2 ஸ்விட்சஸ் இருந்துச்சு. இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, எங்களுக்கு அந்த 2 ஸ்விட்ச் ஸ்பேஸ்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணதுனால எங்களுக்கு 4 ஸ்விட்சஸ் கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு. இது வந்து ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலர். இந்த ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலர்ல டாப்ல இருக்க டச்சை நீங்க லாங் பிரஸ் பண்றது மூலமா ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 4 லைட்ஸ் இருக்கும். இதுதான் அந்த ஸ்பீடோட இண்டிகேஷன்ஸ். அண்ட் பாட்டம்ல இருக்க டச்சை நீங்க லாங் பிரஸ் பண்றது மூலமா நீங்க ஃபேன் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸை நீங்க ஜஸ்ட் இங்க டச் பண்றது மூலமா உங்களுக்கு இங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டச்ல எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றத பார்த்தோம். ரிமோட்லயும் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான ரிமோட். இந்த ரிமோட்ல இருக்க கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபேனோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் இருக்கு, ஃபேனோட ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் மற்ற 4 லைட்ஸ்க்கான பட்டன்ஸுமே உங்களுக்கு இங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க வெளியில கிளம்பும் போது டக்குன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பட்டனை வச்சு நீங்க எல்லாத்தையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேன் வந்து நான் டிக்ரீஸ் பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன், ஃபேனை வந்து நம்ம ஆஃப் பண்றேன். இது வந்து லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். இந்த ரிமோட்டோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள இருந்து நீங்க எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப் டு 15 மீட்டர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தெரியாம கீழே விழுந்துட்டாலுமே இது அவ்வளவு சீக்கிரம் உடையாது. இந்த குவாலிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷன்ஸ். இதையே நீங்க வந்து மொபைல் ஆப்லயும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலமா வந்து ப்ளூடூத் ஆப் யூஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. நார்மல் ஸ்விட்சை கம்பேர் பண்றதுக்கு இந்த ஸ்விட்ச்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இதுல பேசிக்கா டெம்பர் கிளாஸ் வரதுனால உங்களுக்கு ஷாக் ப்ரூஃபா இருக்கும். சின்ன பசங்க இருக்காங்க வீட்ல அப்படின்னாலுமே அவங்க ஸ்விட்ச் போடும்போது நீங்க எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை மெயின்டைன் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நைட் டைம்ல வந்து இந்த எல்இடி இண்டிகேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லா விசிபிளாவே இருக்கும். வீட்ல வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆகும்போது எந்த ஒரிஸும் நீங்க பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுல வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு, கரண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் நமக்கு இருக்கு. எல்டர்ஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட் யார் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அரும்பாக்கம்ல இருக்க ரேடியோனிக்ஸ் டிசைன் கேட்வேஸ். இவங்க தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பிளஸ் சர்வீஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கால் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க.